ஹல்லேலூயா. இந்த காலையிலே தேவன் வல்லமையாய் பேச போகிறார். ஒரு மாற்றத்தை இந்த சர்ச்சில் நான் எதிர்பார்க்கிறேன். மகிமையான தேவனுடைய வார்த்தை, மகிமையான தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவுதான் சத்தமா? இன்னும் சத்தமாக எத்தனை பேர் பைபிள் கொண்டு இருக்கீங்க? பைபிளோட கையை தூக்க பார்ப்போம். வேதாகமம் கொண்டு வந்தவர்கள் பைபிளை தூக்க படிக்கணும். நல்ல பைபிள் ஒன்று, வேதம் இல்லைன்னா பைபிள் ஒன்று வாங்கிக்கொள்ளணும். சில வீட்டில் புருஷ மனைவி ஒரு பைபிள் பாவிக்காங்க, ஆனால் வீட்டில் விளக்குறதுக்கு பல்லு விளக்கு 2 ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஒரே ப்ரஷ்ல விளக்குங்க. பைபிளை தூக்குங்க, அது ரொம்ப முக்கியம். யாத்ராமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Exodus chapter 34 verse 39. யாத்ராமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு முதல் அந்த இடத்திலே நடந்த சம்பவத்தை விளக்க பண்ணுறேன். அதன் பின்பதாக நாம் அந்த வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கலாம். யாத்ரா 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆண்டோடைய மனிதனாகிய மோசே, ஆண்டவர் சொன்னார், மலையின் உச்சிக்கு வா என்று. அப்பொழுது அவன் ஏறி மலையின் உச்சிக்கு போனான். அவன் மலையின் உச்சியிலே போய் இருந்த பொழுது 40 நாட்கள் அந்த மலையின் உச்சியில் இருந்தான். எத்தனை நாட்கள் இருந்தான்? எல்லாம் கவனிக்குங்களா, இல்லாட்டி யாத்ராமம் தேடுவீங்களா? மலை உச்சியிலே 40 நாட்கள் அவன் இருந்தான். மலை உச்சியிலே என்ன செய்தான்? 40 நாட்கள் வீடுகள் இல்லை, யாரும் இல்லை, எந்த மிருகமும் இல்லை. அவன் என்ன செய்தான்? அவன் ஒன்றும் செய்யவில்லை. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு செவி கொடுத்தான், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அவன் எதையும் செய்யவில்லை, எதையும் தொடவில்லை. அவன் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் குடிக்கவும் இல்லை. அவன் என்ன செய்தான்? சத்தமாய் பகஞ்சு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருந்தான். அவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். என்ன செய்து கொண்டிருந்தான்? 40 நாள் என்ன செய்தான்? எல்லா என்ன சத்தத்தை கேட்டான்? யாரு சத்தத்தை? எல்லா சத்தமா பேசணும். யாரு சத்தத்தை கேட்டான்? 40 நாளும் என்ன செய்தான்? வேற ஒன்றும் செய்யவில்லையா? சொல்லுங்களேன். முதத்தான் சொன்னேன், சாப்பிடல, குடிக்கல, வேலை செய்யல. ஏதாவது செய்தானா? தலாட்டு கூடாது, பேச வேணும். என்ன செய்தான்? ஒன்றும் செய்யலையா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டுதான் 40 நாள் என்ன செய்தான்? ஏய், கீழே பார்க்காது, மேலே மேலே மேலே. சும்மா நான் பேசிட்டு போவாங்க. இன்றைக்கு ஏதோ மாற போகுது. எல்லாரும் பேச வேணும், எல்லாரும் பேச வேணும். நான் டிஜேஎஸ் தினகரன் இல்லை, கண்ணை மூடி அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போவக்கு. நான் உன்னை பார்த்து கொண்டே தான் பேசுவேன். ஆமே, அவர் பெரிய நல்ல மனிதன். ஆமே, அவர் பெரிய இந்தியாவின் ஒரு தகப்பன், தமிழ் பேசும் மக்களுக்கே ஒரு தகப்பன். ஆமேன், ரைட். ஆகவே மோசே 40 நாள் என்ன செய்தான்? கூட்டம் முடிஞ்சு போயிட்டு வாங்க. நீ பேசினியா? ஆன்னு சொல்ற. 40 நாள் என்ன செய்தான்? இன்னொருத்தர் சொல்லுங்க. 40 நாள் என்ன செய்தான்? வேறு ஏதாவது செய்தானா? 40 நாள் என்ன செய்தான்? மறுபடியும் 40 நாள் என்ன செய்தான்? சாப்பிட்டானா? குடிச்சானா? எதையாவது வேலை செய்தானா? என்ன செய்தான்? பின்னால சொல்லுங்க. எத்தனை நாள்? 40 நாள். அதே தான் கவனிங்க. 40 நாள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டதான். வேதம் சொல்லுது 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது, மோசே 10 கற்பனைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குற போது, தன்னோட அவர் பேசினதினாலே, தன்னோட எல்லாம் சொல்லுங்க, அவர் பேசினதினாலே, என்னனாலே?
அவர் பேசினாலே, அவர் தன்னோடு பேசியபடியால், தேவன் மோசேயோடு பேசியபடியால், 40 நாளும் பேசிக் கொண்டிருந்தபடியால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியவில்லை. தேவன் பேச ஆரம்பித்தால் உங்களுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இந்த காலையிலே சொல்லுறேன், 40 நாளும் அவன் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்தான். தேவன் பேசும்படி இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் கேட்க 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 அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவனுடைய முகம் பிரகாசிப்பதை அவனுக்கு கூட தெரியாது. அவனுடைய வாழ்க்கையில வேற ஆசீர்வாதத்தை அவனே அறியவில்லை. காரணம், அவன் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுப்பதிலே அவ்வளவு கவனமாக இருந்தான். தேவனுடைய வசனத்தை கேட்க 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 தேவன் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க வைத்தார். எதனால் அவனுடைய முகம் பிரகாசித்தது? தேவனுடைய வார்த்தையை கேட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். தேவனுடைய வார்த்தையை கேட்டான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். செவி கொடுக்க கொடுக்க அவன் பிரகாசம் அடைந்தான். உங்க முகம் எப்ப பிரகாசிக்கணும்? நீங்க எதையும் செய்தல்ல, நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க நீங்க பிரகாசம் அடைவீங்க. தேவனுடைய வசனத்தை பழைய ஏற்பாட்டு நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்குது. அவன் 40 நாள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். 40 நாளும் ஆண்டவருடைய வசனத்தையே செவி கொடுத்தான். அதனால தான் இந்த சர்ச்சில் சொல்லுங்க, எதையும் செய்ய தேவையில்ல. நீங்க தேவனோடு வாழ்ந்தாலே நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்வீங்க, நீங்க செழிப்பாய் வாழ்வீங்க. ஆண்டவர் சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். நன்மை கிருபை என்ன தேடி வரும். நான் நன்மையை தேட தேவையில்ல, கிருபையை தேட தேவையில்ல, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இந்த காலையில சொல்லுவேன், தேவனுடைய வசனம், இந்த வசனத்தை கேட்க 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 நீங்க பிரகாசம் அடைவீங்க, பிரகாசம் அடைவீங்க. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீர்கள்? கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய போய், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய போய்கிறார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய போய்கிறார். இந்த கூட்டம் உங்களை மாற்ற போகிறது. 40 நாட்கள் 40 days நீங்க பைபிளை செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க. எஸ் 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 எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். தேவனுடைய வசனம் அவனோடு பேசுகிற நேரம், பேச பேச அவன் பிரகாசம் அடைந்தான். நான் சொல்லுவேன், நீங்க இந்த காலையில இந்த பைபிளை வாசிக்க, இந்த பைபிளை வாசிக்க, இந்த வசனத்தை கேட்க நீங்க ஆயத்தமானால் உங்க முகம் பிரகாசிக்கும், உங்க தொழில் பிரகாசிக்கும், உங்க தொழில் பிரகாசிக்கும், உங்க பிசினஸ் பிரகாசிக்கும், உங்க பொருளாதாரம் பிரகாசிக்கும். இன்றைக்கு உன்னை என்ன பிரகாசிக்க வைக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை மட்டுமே. இந்த வசனத்தை நீங்க எவ்வளவு பார்க்கிறீங்க? நீங்க இந்த வசனத்தை எவ்வளவு பார்க்கிறீங்க? நீங்க இந்த வசனத்தை எவ்வளவு பார்க்கிறீங்க? பார்க்க 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 நீங்க பிரகாசமாய் மாறுவீங்க, நீங்க பிரகாசமாய் மாறுவீங்க. மா ஷக்கரா பராதாலயா ரிமா ஷக்கிரியாந்திரியா இமா ஷெந்திகாலாரியா ஓ ராமா ஷக்கிரியாந்திகாலாரியா ஓ ஓ இமா மாமா Shakara dalla shandalaria, Ima shakara dalla, Riba sheke. பைபிள் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. வார்த்தை யாரு? தேவன். அந்த தேவன் யாரு? அவர் மாமிசமாய் வந்த இயேசு. ஆமென். பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள், எதை பார்த்தவங்க? வார்த்தை. நீங்க வார்த்தையை பார்க்க 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 நீங்க என்ன செய்வீங்க?
பிரகாசிப்பீங்க. ஆமென். உங்க லைஃப் ஷைன் ஆக வேணும்னா நீங்க பைபிளை பார்க்க வேணும். நீ பைபிளை பார்க்க பார்க்க பிரகாசமாய் மாறுவாய். நான் 11 நாள்ல பைபிளை வாசித்து முடிச்சேன். 11 நாள்ல. எனக்கு பிரியமானவரே, நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு லாபம், இவ்வளவு பணம், ஏன், எப்படி? வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தை உன்னை பிரகாசிக்க வைக்கும். நீ பிரகாசமாய் மாறுவாய். இந்த காலையில சொல்றேன், மோசே சாப்பிட்டானா, வேலை செஞ்சானா, என்னத்தை கேட்டா? வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தான். வசனம் உங்களை வாழ வைக்கும். வசனம் உங்களை பிரகாசிக்க வைக்கும். நீங்க வாழ்க்கையில முன்னேற வேணும்னு காலையில எழுப்பி வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க. நான் சொல்றேன், காலையில எழுப்பி பைபிளை பக்கம் பக்கமாய் பாரு. நீ பார்க்க பார்க்க நீ பிரகாசமாய் மாறுவாய். என் ஸ்கூல்ல, நான் காலேஜ்ல நான் பெஸ்ட் ரிசல்ட் எடுத்தேன். நான் முதல் முறை ஃபெயில். ஆனா ரெண்டாவது முறை நான் ஓலர் எடுக்கிறதுல நான் ஸ்கூல் புக்ல டைம் டேபிள பார்த்து நான் புக்க போட முதல்ல பைபிளை உள்ளுக்கு போட்டேன். இந்த பைபிள் என்னை காலேஜ்ல பிரகாசிக்க வைத்தது. இந்த காலையில சொல்றேன், இந்த வசனம் உன்னை பிரகாசிக்க வைக்கும். ஆகவே தான் கேட்ட எத்தனை பேர் பைபிள் குழந்தைங்க, நீங்க போக நேரம் பைபிளை பாருங்க. மோசே தேவனுடைய வசனத்தை செவி கொடுத்தான். அவன் பிரகாசமானான். ஆனா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய வசனத்தை கேட்டாங்க, ஆனா பிரகாசிக்கல. ஏன்? பெரிய வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்க தேவன் சொன்ன நியாய பிரமாணத்தை கேட்டாங்க. உபாகமத்தில் 27 தேவனுடைய நியாய பிரமாணம், இதை செய், அதை செய்யாத, அப்படி செய், இதை செய், அதை தான் கேட்டாங்க. நியாய பிரமாணம், கட்டளைகள். ஆனா மோசே தேவனுடைய வார்த்தையை கட்டளையா எடுக்காம அதை வாழ்க்கையை எடுத்தான். ஆமென். தேவன் பேச பேச பிரகாசித்தாங்க. நான் என் ஸ்டாஃபுக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க நான் பேசுறேன். நான் என்ன செய்றேன்? ஆனா அவங்களுக்கு செய்ய சொல்ல. ஆனா என் பிள்ளைகளோட பேசுறேன். அது வாழ்க்கை, அது லைஃப். பைபிளை என் கட்டளையா பார்க்கிங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும். அதுதான் பிரச்சனை. வசனம், வசனம் நம்ம வாழ்க்கை. இதன்படி நான் வாழணும். இதுதான் என் வாழ்க்கை. காலையிலே பார்த்து பேசணும். ஸ்டாஃப் நான் சொல்லுவேன், இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. சில வேளை உட்காந்து பேசுவோம். நாங்கள் பேசுவோம். பேச பேச என் மனசில் இருக்குது அகஞ்சு கொள்வாங்க, அவங்க மனசில் இதுக்கு அகஞ்சு கொள்வாங்க. அது வித்தியாசம். நான் விசுவாசியோடு பேசுகிறேன், பாஸ்டர் விசுவாசி. ஆனால் அங்கே ஒரு உறவு ஏற்படவில்லை. உறவு சொல்வது அன்பாய் பேசுவது. இந்த அன்பில் தான், இந்த பேச்சு தான் பிரகாசிக்க வைக்கும். நான் இதை என் வாழ்க்கையா நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை, மோசேக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. எனவே அவன் பிரகாசித்தான். பிரகாசித்தான் என்றால் அவனுக்குள்ளே மகிமை வெளிப்பட்டது. அவனுடைய மகிமை வெளியில வந்துச்சு. தேவன் தன்னுடைய மகிமை அவனுக்குள்ள போட்டார். மகிமையை அவர் அவனுக்குள்ளே போட்டார். புதிய ஏற்பாட்டில் அவனுக்கு வெளியில இருந்து பைபிளை வாசிக்க 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 ஒரு மகிமை வந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வசனம் நம்ம ஆவிக்குள்ள போடப்படுது. மகிமை உள்ள இருக்கு. மகிமை கிறிஸ்டின்மே, கிறிஸ்து எனக்குள்ள, கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, உங்களுக்குள்ள இருக்காரு. ஆனால் அது ஒரு மகிமை. அது ஏன் வெளியில வரல? ஆளுக்கால் வித்தியாசமா ஏன் இருக்கு? தேவனுடைய மகிமை ஏன் வெளிப்படலை? தேவனுடைய வார்த்தையை நீங்க செவி கொடுக்கும் பொழுது
தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள போய் வாசம் செய்யும். அப்பொழுது மகிமையான தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆவியில் இருக்கும், உங்கள் ஸ்பிரிட்குள்ளே வரும். உங்கள் ஸ்பிரிட்குள்ளே வார்த்தை வரும் பொழுதுதான் நீங்கள் மகிமை உள்ளவர்களாய் மாறுவீங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய மகிமையின் அளவு வித்தியாசம். தேவன் தன் மகிமையை எனக்குள்ள உங்களுக்குள்ள தான் போடுறார். ஏன் மூலம் தான் கடவுள் யாரு என்று மக்கள் அறிவாங்க. கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய மகிமை உன்னில் வந்தது. அப்ப தேவனுடைய மகிமை என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பாங்க கிங் ஜேம்ஸ் பைபிள் மத்தேயு 5:14 இயேசு சொல்றார். மத்தேயு சாப்டர் 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒளி. ஆனால் 16ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய ஒளி அதிகமாய் பிரகாசிக்க கடவுது. நீ ஒளியாக இருந்தால் ஒளியை தான் கொடுப்பாய். ஆனால் உனக்குள்ளே வந்த ஒளியை உன்னால் அதிகரிக்க வைக்க முடியும். ஆமென். அதை அதிகரிக்க வைக்க முடியும். சோ ஷைன், அதிகமாக அதை அதிகரிக்க செய்ய முடியும். எனக்குள்ள இருக்க மகிமையை நான் கூட்ட முடியும். தேவனுடைய மகிமை எனக்குள்ள கூட்ட முடியும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது நீங்களும் நானும் தான். எனக்கு உங்களுக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும். ஆமென். தேவனுடைய மகிமை இல்லாட்டி மகிமைன்னா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க மகிமைனா? சும்மா பேசுங்க, எது வந்தாலும் பரவாயில்ல. மகிமை சொன்னால் தேவ பிரசன்னம். வேற பேசுங்க, எதையாவது சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க மனசுல படுறது சொல்லுங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். தேவனுடைய மகிமைனா மகிமை. வார்த்தை சரி. மகிமை, தேவனுடைய மகிமை, ஒரு மகிமை. என்ன නමුත් අද ඔබ විශ්වාස කරනවද ඔබ තුල තිබෙන්නේ අලුත් ආත්මයක්? ඔබගේ ආත්මය තුල සුද්ධාත්මය ඉන්නවා කියලා. මෙච්චර කාල ඔබ ජීවත් වුණා වගේ එහෙනම් අද දවසේ පස්සේ ඔබ ජීවත් වෙන්න යන්නේ. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்குள்ளே இருப்பது புதிய ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே காலம் வாழ்ந்ததை போல நான் வாழ மாட்டேன் என்பதை நீங்கள் ඔබ விசுவாசிக்கிறீர்கள். මේක විශ්වාස කරනවා නම් මෙච්චර කාලයක් අල්ලන්න බැරුව තිබුණා උදේ ඔබ මීට පස්සේ අද දවසේ ඔබ අල්ලයි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் இவ்வளவு காலம் எதை தொடங்காமல் இருந்தீர்களோ இனிமேல் அதை தொடுவீர்கள். ඔබගේ ස්පිරිට් එක සාමාන්‍ය ස්පිරිට් එකක් உங்கள் නෙවෙයි. ஆவி சாதாரணமான ஆவி அல்ல. ඔබගේ ස්පිරිට් එක සුද්ධාත්ම වාසයවිලා සිටිනවා. உங்கள் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கிறார். කසපාරවල් 39ක් ගාලා 39 கசைகளை ශරීරය ඉරලා දාලා சரீரத்தை கிழித்து ඇඟවල් තුවාල කරලා දාලා சரீரை காயப்படுத்தி සම්පූර්ණ වෙන්නේ ඔක්කොම එළියනවා. முழுமையாய் இரத்தத்தை வெளியே எடுத்து ඒක විසික් කරලා තිබුණා වූ ශරීරය. அதில் எரிந்திருந்த சரீரம் ඒ සංඝ තුල සුද්ධාත්ම වාස ඒ ආත්මය සමග ඇවිල්ලා ප්‍රාණවත් කරන්න පුළුවන් නම් ඔබගේ ණය ඔබගේ සෑම පොලි ප්‍රශ්න බැංකුවේ තම සතයක් නැහැනත් මගේ ආත්ම වාස මේ දේමේ තුලින් ඔබ වෙනස් කරයි. அந்த சரீரத்துக்குள்ளே ஆவியை கொண்டு வந்து அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்றால் உங்களுடைய பேங்க் கடன்கள், வட்டி கடன்களை அதே ஆவியானவரை கொண்டு தீர்த்து விடுவார். ඔබ ඔබගේ තාත්තා වගේ නොවේ. நீங்கள் உங்களை தகப்பனை ඔබගේ போல, අයියා වගේ නොවේ. உங்கள் அண்ணனை போல, ඔබ විශේෂකේ. ඔබ තුල තිබෙන සුද්ධාත්ම වාස உங்களுக்குள்ளே இருப்பது ඔබ பரிசுத்த හිතන්න පුළුවන් අවුරුද්දක් මේ නීතිය කියලා. நீங்கள் நினைக்கிற 10 வருடம் இப்படி இருந்தது. නමුත් අද ඔබ දැනගත්ත ஆனால் இன்று நீங்கள் அறிந்து මම கொள்ளுங்கள். අලුත් කෙනෙක්. நான் புதிய මම අලුත් ආත්මයක්. புதிய ஆவி. මගේ ආත්මය තුල සුද්ධාත්ම වාස නිසා මලානික හැම දෙයක්ම එතුමා ප්‍රාණවත්. என் ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே எனக்குள்ளே மரித்த எல்லா காரியங்களையும் அவர் உயிர் என்ன நினைக்கிறீங்க மகிமைனா? கமான். கிருபை சரி. தேவனுடைய மகிமைனா ஆசீர்வாதம். எஸ், சொல்லுங்க. இன்னும் வல்லமை, மகிமை, மேன்மை, அழகு, உயர்வு. ஆம், மகிமனா
அழகு, மேன்மை, திறமை, அழகு, உன்னதம், இவை எல்லாம். அப்படின்னா இவை எல்லாமே எங்க இருக்கு? உங்களுக்குள்ள. ஆமென். மகிமை எனக்குள்ள என்ன இருக்கு? அழகு இருக்கு. எனக்குள்ள என்ன இருக்கு? திறமை இருக்கு. எனக்குள்ள என்ன இருக்கு? மேன்மை இருக்கு. எனக்குள்ள என்ன இருக்கு? கிருபை உண்டு. எனக்குள்ள என்ன இருக்கு? ஒரு அபிஷேகம் உண்டு. இந்த அழகை அதிகரிக்க வைக்க, இந்த திறமை அதிகரிக்க வைக்க என்னால் மட்டும்தான் முடியும். நீங்க தான் உலகத்துக்கு ஒளி. நாம் தான் உலகத்துக்கு ஒளி. அந்த மகிமை, அந்த ஒளி, இந்த ஒளியை எனக்கும் உங்களுக்கும் கூட்ட முடியும். நாம் அதை அதிகரிக்க வைக்க முடியும். சில பாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, சில ஊழியர்கள் வல்லம் இல்லாம இருக்காங்க, சில விசுவாசி ரொம்ப நல்லா இருக்காங்க, சில விசுவாசி கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்? அவங்களோட மகிமை லெவல். ஆனா அதிகரிக்க வைக்கிறது யாரால முடியும்? உங்களால. அது உங்க கடமை. சிலர் வசதியாகிறாங்க, சிலர் உயராங்க. பாரு, அவன் நேற்று இப்படி போன, இன்னைக்கு எவ்வளவு ஆசிரியமா இருக்கான். அது உங்க கையில இருக்கு. கொலோசியர் 3:10, கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 10, கொலோசியர் 3:10 சீக்கிரமா. கொலோசியன்ஸ் சாப்டர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. வேதம் சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய். என்னை படைத்த தேவன், உங்களை படைத்த தேவன், எல்லாம் கவனிங்க, அவருக்கு ஒப்பாய், அவரை போல. அவர் எவ்வளவு வல்லம் உள்ளவர், அவர் எவ்வளவு பலன் உள்ளவர், அவர் எவ்வளவு அழகுள்ளவர். அவருக்கு ஒப்பாய் பூரண அறிவு, அந்த நாலேஜ் அடையப்படி புதிய மனுஷனை தரித்துக்கும். எனக்குள்ளே உங்களுக்குள்ளே யாருக்கா? எப்படிப்பட்ட மனுஷன்? பழசு போயிட்டு புதிய மனுஷன். எல்லாரையும் கவனிங்க. தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு பாடலுக்கு அவர் அறிய முடியாது. அவரை அறிய முடியாது. ஏன்? அவரை கும்பிட வேண்டும். அவரை பூரணமாய் அறிய முடியும். அப்ப என்னுடைய புதிய மனுஷனுக்கு முடியும் அவரை பூரணமாய் அறிய. அப்படிப்பட்ட புதிய மனுஷனை நீங்க தடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கடவுளை அறிய முடியும். உலக மனுஷனுக்கு கடவுளை அறிய முடியாது. எனக்கும் உங்களுக்கு முடியும். தேவனை அறிய அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இந்த மனுஷனுக்கு பெற முடியும். உலகத்தின் விஞ்ஞானிக்கு முடியாது. ஆனால் தேவன் உனக்கு கொடுத்துக்க புதிய ஒரு மனிதனே, அந்த புதிய மனுஷனால் முடியும். அதை அறிந்து கொள்ள அந்த வசனம் சொல்லுது, புதிதாக்கப்பட்ட 3ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? எஸ். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட. நீங்க அறிய அறிய என்ன செய்யும்? புதிய மனுஷன் என்ன செய்வான்? இன்னும் புதிதாக்கப்படும். விளங்குதா? கவனி 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 கவனிங்க. நீங்க புதிய மனுஷன், நீங்க புதிய மனுஷி. ஆனா இந்த புதிய மனுஷன் புதிதாக்கப்படுவான், இன்னும் புதிதாக்கப்படுவான். நான் இன்னும் புதிதாக்கப்பட முடியும். அதுக்கு என்ன தேவை? தேவனை குறித்த அறிவு. தேவனை குறித்த அறிவு எங்களுக்கு? வார்த்தையில. வார்த்தை எனக்குள்ள வர வர நான் இன்னும் புதிதாக மாறுவேன். என் மகிமை என்ன செய்யும்? புதிதாகும். நான் மேல வருவேன், நான் உயருவேன். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட நான் மேல வரேன். ஏன்னா நான் அவரை அறிய அறிய இது என்ன செய்யும்? ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி அது இன்னும் உயரும். எது வரை உயரும்? தேவனை பூரணமா அறியும் அளவுக்கு நாம் உயர முடியும். 2 பேதுரு சொல்லுது, தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் பெருகும்.
நீ தேவனை அறிய அறிய அவருடைய கிரேஸ் பெருகும். உனக்கு சும்மா ஒரு கார் வீட்டுக்கு வாசல்ல வந்து நிற்கும். கேட்டா இப்ப இப்படி வாங்குனீங்க, இல்ல எல்லாம் கடவுளை கிருபை, தேவனுடைய சக்தி, ஒரு பவர். அந்த பவர்ல நடப்பதுக்கு பேர் தான் கிருபை. அப்ப இந்த கிருபை எப்படி கூட்டலாம்? சில ஆட்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தான் கடவுளை கிருபை கிடைக்கும். கிருபை ஒவ்வொரு நாளும் கிடைக்கணும். எப்படி பெருக்குவது? அவங்க அறிய அறிய நீ பெருக்குவாய். தேவனை அறிகிற அறிவினால் கிருபை, சமாதானம், டென்ஷன் இல்ல. உங்க கையில இருக்க டென்ஷன் எப்படி குறைக்கலாம்? வாசனத்தை வாசி. அவர் அறிய அறிய டென்ஷன் இல்ல, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். மனசுல சமாதானம் பெருகும், நிம்மதி பெருகும். ஆமென். அப்ப உங்க லைஃப எதால கூட்ட முடியும்? தேவனுடைய வார்த்தையால. தேவனுடைய வார்த்தைய இந்த சர்ச்சில் வாசிக்கணும் விட வேறு யாரும் பெரியவனாக்க முடியாது. நீங்க சொல்ல 25 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டுக்கனே, நேத்து வந்தவன் நல்லா இருப்பான். வார்த்தை, லைஃப், வார்த்தை அவனை தூக்கும், அவனை தூக்கும். தேவனை குறித்து அதிகம் அறியும் போது அதிகமான மகிமை உங்களில் வெளிப்படும். நீங்க எவ்வளவு வகைங்களோ, மோசே 40 நாள் கேட்க முகம் பிரகாசிச்சது. ஆசை வருதில்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில உட்காந்து 40 நாள் நான் வாசிச்சு பார்த்தா எப்படி இருக்கணும்? பிரகாசிப்பீங்க, பிரகாசிப்பீங்க. உங்க வாழ்க்கை ஷைனிங், அது ஷைன் ஆகும், அது பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கை எல்லா பகுதியும் பிரகாசிக்கும். ஓ, தேவனை குறித்து அறிவு வரும் பொழுது உனக்குள்ளே மகிமை வெளிப்படும். தேவனை குறித்து அறிதல், புதிதாக்கப்பட்ட மனிதன், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். மாக்கா பாஷா என்ன புதிதாக்கப்பட்ட? நீங்க யாரு? புதிய மனுஷன். அது என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்பட்ட புதிய மனுஷனை தகுத்தீங்க. இப்ப என்னது? அது இன்னும் தான் புதுசாக்கிட்டு அப்கிரேட், அப்கிரேட். ஆமே. ப்ளூ கார்டு வச்சிருந்தீங்க, இப்ப சில்வர் கார்டு. சில்வர் கார்டு வச்சிருந்தீங்க, இப்ப கோல்ட் கார்டு. கோல்ட் கார்டு வச்சிருந்தீங்க, இப்ப பிளாட்டினம். பிளாட்டினம் வச்சிருந்தீங்க, டைமண்ட். மக்காபா. அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் கூட. எனக்கு இந்த நாட்கள்ல எந்த ஹோட்டலும் ஃப்ரீ, எங்க வேணாலும் இருக்கலாம் ஃப்ரீ. ஏன் என்கிட்ட அத்தனை காட்டும் சொல்லுது உனக்கு இதெல்லாம் ஃப்ரீ. ஏன்? நான் இந்த கார்டு அப்கிரேட் ஆகிருக்கேன், நான் மேல கொண்டதுக்கேன். அதை பாவிக்க 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 நான் மேல வந்திருக்கேன். நீ வேதத்தை பாவிக்க 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 உனக்குள்ள மகிமை பெருகும். பைபிளே வாசிக்கிறது இல்ல, வந்து கேட்கிறது. ஏன் பாஸ்டர் வாழ்க்கையில கஷ்டம்? ஏன் பாஸ்டர்? தேவையில்ல. உங்களுக்கு அற்புதம் உங்க கையில இருக்கு. அற்புதத்தை கையில வச்சுக்கீங்க. ஆமே. சொல்லுவாங்க, வெண்ணெயை கையில வச்சு எண்ணெயை தேடி போகான்னு. கையில வச்சிருக்கீங்க, இது வாழ வைக்கும். உங்களுக்கு தேவை பணம் இல்ல, உங்களுக்கு தேவை சுகம் இல்ல, உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இருந்தா போதும், உங்களுக்கு பணத்தை சுகத்தை சம்பாதிக்க முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், எனக்கு நோயே வராதுன்னு. ஏன்னா இதை சாப்பிட சாப்பிட சாப்பிட. உங்கள் அழகின் ரகசியம் என்ன? உங்கள் வெள்ளையின் ரகசியம் என்ன? உங்கள் இளமைக்கு ரகசியம் என்ன? வாழ வைக்கும், வாழ வைக்கும். யோசுவா சொல்றான், காலேப் சொல்றான், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவங்க அவங்க 2 பேர் மட்டும்தான்.
நாங்கள் இந்த கானானுக்கு வரும் பொழுது, வேவு பார்க்க வரும் பொழுது 45 வயது, இப்ப 85 வயது. ஆனால் அன்றைக்கு இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கு செய்யக்கூடிய யுத்தத்தின் வல்லமை எங்களுக்கு இருக்கு. காலேப் சொல்றான், எனக்கு சமபூமி வேணாம், பள்ளத்தாக்கு வேணாம், எனக்கு மலை நாட்டை தான். நான் நடப்பேன், நான் ஓடுவேன். ஆமென். உங்களுக்கு நல்ல சிலக்க சொல்ல மூட்ல ஜாயிண்ட் எல்லாம் வலி, படி ஏறல பாஸ்டர், நான் வேற ஒரு சர்ச்சை தேடி போறேன். உனக்கு வேற சர்ச்சில் தேவை, வீட்டுல உட்கார்ந்து நல்ல பைபிளை வாசி, மூட்டுக்கு கத்த பலத்தை தருவா. இதை அறிந்து கொள்ள 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 உங்க வாழ்க்கை மாறும். தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு. சொல்லுங்க, தேவனை குறித்த அறிவு. அந்த அறிவு எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? வார்த்தையில. வேற எங்கேயாவது கிடைக்குமா? இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? வார்த்தையில என்ன கிடைக்குது? நீங்க சும்மா அங்கங்க பார்க்க கூடாது. நிறைய பேர் இருக்க, நான் சர்ச் வந்து பிரசங்கம் பண்ண பாஸ்டர் போயிட்டாங்க. இல்ல, உனக்குள் தேவனை குறித்த அறிவு வருது. வர 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 நீ இந்த இடத்துல மகிமையாய் போவாய். ஆமென். தேவனை குறித்த அறிவு என்றால் தேவனோடு உறவு. அவர் யார், நான் யார், என்னது வாழ்க்கை, உட்கார்ந்து பேசுறோம். ஆமென். அதுதான் வாழ்க்கை. சிலாக்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த எண்ணாகமோ உபாகமோ இதெல்லாம் வாசிக்கல ஒரே போரிங் ஆக்கு. ஏய், போரிங்க்கு இன்ட்ரெஸ்டுக்கு பைபிள் வாசிக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு. இது லைஃப். நம்ம பார்ட்னர். என் துக்கம், என் கஷ்டம், என் கசப்பெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. இது என்ன கம்பராமாயணமா? இது என்ன ஜேம்ஸ் பாண்ட் கதையா? இல்ல. சில நேரம் சிலாக்கள் பேசுறேன், எப்பதான் முடிவானது கதையா? இல்ல, கேட்க அப்படியா, இது நினைச்சா லைஃப். அவரை பத்தி அறிவுனா உறவு. அவர் என்ன விரும்ப? சில நேரம் நான் அந்த எண்ணாகமோ உபாகமோ வாசிக்க கிடத்து, ஏன் கத்திரி இப்படி சொல்ல அப்படி சொல்றாரு பார்த்தா அவருடைய ஃபீலிங், அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு விளங்குது. அவர் எப்படிப்பட்டவர்? உறவு. நான் உங்களை பார்த்து சொல்ல, இந்த அறிவு வரும் பொழுது, என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு வரும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய உறவு ஏற்படும். தேவனுடைய உறவு ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ளே மகிமை உயரும். தேவனை அறிய அறிய உங்க மகிமை உயர்ந்து கொண்டிருக்கும். உங்க அபிஷேகம் உயரும், உங்க அழகு உயரும், உங்க கல்வி உயரும், கிருபை உயரும், உங்க டேலண்ட் உயரும், உங்க திறமைகள் உயரும். உங்களால் செய்ய முடியும். ஆபீஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படி இதை செய்யறானே? எஸ், நான் பைபிளை வீட்ல வாசிக்க என் ஆபீஸ்ல வேலை சக்சஸ். அது வெற்றி. மத்தவன் கட்டுற வீட்டுக்கு நான் கட்டுற வீட்டுக்கு வித்தியாசம். ஏன்னா அது தேவனை குறித்த அறிவு. உங்களுக்குள்ள மக்கள் யாருக்கிட்ட இல்லாத திறமை உங்ககிட்ட இருக்கும். யாருக்கும் போக முடியாத இடத்துக்கு நீங்க போவீங்க. யாரும் செய்ய முடியாது, நீங்க செய்வீங்க. எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு முடியாத நீ எப்படி செய்தாய்? நான் உங்களுக்கு சொல்லுறேன், மத்தாக்கள் 3 வருஷத்துல உயர்வதை நீங்க 3 மாசத்துல தொடுவீங்க. நீங்க தொடுவீங்க, நீங்க பெறுவீங்க. தேவன் சொல்லுகிறார், இதுதான் ஆசீர்வாதம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுங்க பிரதர்? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுங்க? கையில பைபிளுக்கு ஒரு மூலையில வீட்டுல உட்கார்ந்து அப்படியே வாசிங்க. இத வாசிக்க 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 உன் முகம் பிரகாசிக்கும். உனக்கே தெரியாம ஆசீர்வாதம் வரும். உனக்கே தெரியாம சம்பளம் கூடி இருக்கும். உனக்கே தெரியாமல், மோசைக்கு தெரியாது எப்படி நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு தெரியாது. அந்த அளவு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்ப தேவனை குறித்த அறிவு வர வர என்ன பெருகும்? உறவு பெருகும். ஆமா, என்ன பெருகும்? உறவு பெருக பெருக
என்ன உயரும்? மகிமை. ஆமே. ஒருவர் இன்னொருவரோட அஃபீஷியலாக பேசுகிற நேரம் அது இஸ்ரேல் ஜனங்க வந்து கேட்ட வார்த்தை தான். ஒரு வெளிப்படையா, ஒரு அன்பா உட்காந்து பேசுகிறோம். ஒரு ரிலேஷன்ஷிப் உயரும். அந்த ரிலேஷன்ஷிப் கூட கூட ஒரு மகிமை வரும். ஆமே. இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த மகிமை எப்படி கூட போகுது, இது எப்படி வேலை செய்ய போகுது. கொலோசியர் 3:16. ஆமே. இன்றைக்கி ஏதாவது படிக்கிறீங்களா? கொலோசியர் 3:16 சத்தமா. கொலோசியர் சாப்டர் 3 verse 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும். என்ன ஞானத்தோடு? இன்னும் சத்தமாய் பறஞ்சு எல்லா ஞானமும். ஆமே. பாஸ்டர் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா? தெரியும். பெயிண்ட் அடிக்க தெரியுமா? தெரியும். டிசைன் பண்ண தெரியுமா? தெரியும். டிவி ரிப்பேர் பண்ண தெரியுமா? தெரியும். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். ஹெலிகாப்டர்? ஆமாம் தெரியும். கொடுத்து பாரு. தெரியும். சமைக்க தெரியுமா? அது சின்ன வேலை, சின்ன பிள்ளை செய்கிற வேலை. பொய்க்கு வெங்காயத்தை வெட்டிட்டு காய்கட்டை வெட்டிட்டு போடுறதுக்கு இது வேற பெரிய வேலையா. வீடை கூட தெரியுமா? தெரியும். தேவனுடைய வசனம் சகல ஞானத்தையும் தரும். ஆமே. நீங்க வித்தியாசமா இருப்பீங்க, மற்றவங்களோட டிஃபரெண்ட் இருக்க போறீங்க. சகல ஞானத்தோடும். மறுபடியும் வசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணத்தோடும், அதாவது சகல ஞானத்தோடும், ஆங்கில பைபிள் சொல்றது சகல ஐஸ்வர்யத்தோடும். சகல ஞானம் சகல பரிபூர்ணத்தோடு வாசமாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய வசனம் வர வர நீங்க பரிபூர்ணமாவீங்க. ஆமே. ஏதாவது குறைவுக்குதா? அந்த குறைவு நிறைவாகும். அதுக்கு ஓடாது. சவுதியில் போய் பிளேட் கழுவாத, டாய்லெட் கழுவாத. பாஸ்போர்ட் இருக்கும்போது பைபிள் எடுத்துக்கோ. பைபிளே வாசிக்க முடியாது சொல்ற நாட்டுக்கு என்ன கர்மத்துக்கு போறியோ தெரியாது. என்னத்துக்கு போறா? யாப்போட வச்சு பைபிளை தூக்கான அந்த நாடு என்ன நாடு? அங்க போய் உனக்கு வாழ முடியுமா? இல்ல. அது ஆணியை குத்திட்டான், குடலை உருவிட்டான். வா இங்க. எப்படி போனா இப்படி வந்துட்டேன். ஏன்? வார்த்தை இல்ல. வார்த்தை தான் முக்கியம். பரிபூர்ணம். ஆமென். இந்த சர்ச்சில் இங்கிலீஷ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 9:30 நடக்குது தானே? ஆமே. இப்போ ஒரே ஒரு குறை இந்த சர்ச்சில், ஒரு பில்டிங். ஆமே. அது இந்த வார்த்தையில் வரப்போகுது. அதையும் தரப்போவா. சொந்த வீடு இல்லைனா நீங்க பாஸ்டர் சொந்த வீடுல எனக்காக ஜபிங்கன்னு மண்டே கொடுக்காத. நீ என்ன செய்? முதல்ல போய் ஒரு பைபிளை வாசி. அதே வாசிக்க தெரியாது. போயிட்டு காலையில் எழும்பி முகத்தை நல்லா கழுவாங்க. மேக்கப் பண்ண டைம் இருக்கு, ஃபேஷியல் பண்ண டைம் இருக்கு, ஸ்கப் பண்ண டைம் இருக்கு, ஐப்ரோ பிளக் பண்ண டைம் இருக்கு, நகத்தை சுகண்ட டைம் இருக்கு, கால் அப்படி கொடுத்து அந்த நகத்தை வெட்ட டைம் இருக்கு, எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க டைம் இருக்கு. ஃபேஸ்புக் பார்க்கவும் டைம் இருக்கு, ஆனா பைபிள் பார்க்க டைம் இல்ல. காலையில பாஸ்டர் என்ன அவசரமா ஓடி வந்தேன், பைபிளை கூட வாசிக்காம வந்துட்டேன். சர்ச்சுக்கு வராங்க. சண்டே பைபிளை வாசிங்க. அதுதான் வாழ்க்கை. நான் பைபிளை வாசிக்காம எதையும் பார்ப்பதில்லை, ஒரு மெசேஜும் பார்ப்பதில்லை, மெசேஜும் அனுப்பதில்லை. முதல்ல அட வார்த்தை இதுதான் எனக்கு வாழ கொடுக்கும். ஜீசஸ் சேவ்ஸ் வழங்கும் சுகமளிக்கும் அற்புத ஆராதனை.
வியாபாரத்தில் தோல்வியோடு, திருமண தடையோடு, கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற முடியாமல், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், இந்த நோயிலிருந்து எப்பொழுது நான் சுகம் பெற்று எழும்புவேன் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளோடு விடுதலை பெற வழி தேடி காத்து கொண்டிருக்கிறீர்களா? நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையான தேவ செய்தியோடு பாஸ்டர் வால்டர் ராஜமணி. ஜீசஸ் சேவ்ஸ், இலக்கம் 545, ஸ்ரீ சங்கராஜ மாவத்தை, கொழும்பு 10. இதோ உங்கள் அற்புதத்தின் நாள். அதிக வார்த்தை, அதிக பரிபூர்ணம், அதிக வார்த்தை, அதிக மகிமையை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையை மாறும். ஆமென். தேவனுடைய வார்த்தை வர வர பரிபூர்ணம். உங்களை பில் பண்ண முடியும், உங்களை கட்டி எழுப்ப முடியும் கடவுள் வசனத்தால் மட்டும்தான். அவருடைய வசனம் மட்டும்தான். நீங்க வாசிக்க வாசிக்க நீங்க கட்டப்படுவீங்க. வாசிக்க வாசிக்க நீங்க உயருங்க. நீங்க பைபிளை வாசிக்க வாசிக்க உங்க பலன் உங்களுக்குள்ள வந்து கொண்டு இருக்கும். நீங்க அதிக வார்த்தை வாசிக்கும் பொழுது அதிகமான மகிமை உங்களுக்குள்ள வரும், அதிக அழகு வரும், அதிக திறமை வரும், அதிக கிருபை வரும், அதிகமான செயல்பாடு நடக்கும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், தொடர்ந்து வாசி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், சகல ஞான, சகல விஸ்டம் கொண்டு வரும். ஞானம், இதை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். ஒரு ஞானம், இந்த இடத்துக்கு இப்படி போன சரி சரி வந்துடும். இதை இங்க எடுத்து இங்க போட்டு இப்படி செஞ்சா சரி. சில ஆட்கள் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, வார்த்தையும் படி இல்லை, அதனால வாழ்க்கை இல்லை. ஞானம் முக்கியம். சில இடம் கேட்பாங்க, இந்த ஸ்கூல் இது மற்ற பல காரியம் செய்யணத்தில் என்னுடைய ஒரு சகோதரி கேட்டாங்க, எப்படி பாஸ்டர் இதெல்லாம் யோசிக்கிங்க, எங்கேயாவது ரூம் போட்டு யோசிக்கிங்களா? நான் சொன்னேன், இல்லை, ரூம் போட்டு பைபிள் வாசிக்க, அதுதான் ஞானம். நீ வாசிக்க வாசிக்க உனக்கு ஞானம் வரும், புத்தி வரும். அங்கே தான் ஆசீர்வாதக்குன்னா ஏன் வேக போகணும்? ஃப்ரைட் ரைஸ் இங்கே கனேக எங்கே அங்கே தேங்காய் சம்பளுக்கு போய் கொண்டுக்கா, இங்கே போ. அது ஆசீர்வாதம். ஞானம், ஞானம். 2 தீமோத்தேயு 3:15, 2 Timothy chapter 3 verse 15. 2 தீமோத்தேயு 3:15. ஓ ராபா ஷாக்கா ராபா ராதானா. 2 தீமோத்தேயு 3:15. யாராவது எனக்கு மிஸ் ஆகிச்சு, இப்படி ஆகிச்சு, அப்படி போச்சு சொன்னால் எனக்கு தெரியும் நான் பைபிள் ஒழுங்காக வாசிக்கலைன்னு. 2 தீமோத்தேயு 3:13-15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க. சொல்லுங்க, ஞானமுள்ளவனாக்கத்தக்க. ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். உன்னை ஞானவானாய் மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. ஆமென். பைபிள் தான் ஞானவானாய் மாற்றும். பாஸ்டர் நான் நம்பினேன், ஏமாத்திட்டான். ஏமாறல, நீ பைபிளை வாசிக்கல. எஸ்ஸோ நோ சொல்லுங்க. நீங்க எப்படி இப்படியெல்லாம் உண்மை பேசுறீங்க? மற்றவை ஏமாத்தினா சொல்லாதீங்க. நீங்க ஏமாந்துட்டீங்க சொல்லுங்க. நீங்க ஏமாந்துட்டீங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க. ஓ, தேவனுடைய வசனம் ஞானமுள்ளவனாய் மாற்றும். நீ ஞானத்தில் பெருக பெருக பெருக, நான் இந்த காலையில் சொல்ல, நீ மற்றவங்களை விட ஒரு டிஃபரண்டாக இருப்பாய், நீ வித்தியாசமாக இருப்பாய். அவங்க பார்ப்பாங்க ஆபீஸ்ல, இவன் யோசிக்கிறது வேற விதமாய், இவன் சிந்திக்கிறது வேற விதமாய். ஆமே, என்னை பார்த்து ஒரு பாஸ் சொன்னாரு, இந்த பவர் டு சேஞ்ச் நான் உனக்கு கூட்டு போறேன், நீ அந்த மீட்டிங்ல காரியத்தை இது நீ எனக்கு சொல்றது சொல்லு, இது எப்படி செய்யணும், இது இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி சிஸ்டம் டேட்டா பேஸ் செய்யணும், நீ சொல்லு எனக்கு. நீ சொல்லுகிறத சொல்ல கூட எனக்கு வருது இல்லையா? ஏன்னா வசனம், வசனம் மட்டும்தான். 1000 பேர் இருந்தால் நீ வித்தியாசமா இருக்க முடியும். நீ தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால், தேவ வார்த்தை உன்னில் இருப்பதினால்
நீ மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் நீ வித்தியாசமானவன். உன் நட வித்தியாசமா இருக்கும், நீ செய்வது வித்தியாசமா இருக்கும், நீ ரொம்ப ஞானமாய் செயல்படுவாய். உன்னிடத்தில் கேட்பார்கள், யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு உங்களில் இருக்கும். ஒரு குழப்பமும் ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு கன்ஃபியூஸ் இருக்காது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா யோசிக்க மாட்டேங்க. ஏன்னா உனக்கு ஞானம் வரும், இதை போடு இதை செய், சரி வரும். ஓ, வார்த்தை உன்னை ஞானமுள்ளவனாக்கும். பைபிள் அற்பமா என்ன வேணும்? காலையில எழும்பணும், இந்த பைபிளை சாதாரணமா நினைக்காத, இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடு. உன் திறமைகள் பெருகும், உன் திறமைகள் பெருகும். நான் இந்த காலையில சொல்றேன், வசனத்தை நல்லா வாசித்தீங்கன்னாக்கி இதுவரை செய்ததை விட நீங்க அதிகமாய் செய்வீங்க, அதிகமாய் செய்வீங்க, நீங்க மேலாய் செய்வீங்க, மேன்மையா செய்வீங்க. ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதமாக இருந்ததா? வசனம் அப்படியே தூக்கம் மேல, அப்படியே மேல எடுத்தோம், மேல கொண்டு போகும். பிலிப்பியர் 2:13, பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் என்னத்தை இல்ல அதுக்கு முத அவருடைய சித்தத்தின்படி. தேவனே யாரு? தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் அவர் விரும்புறது, அவர் செய்ய நினைக்கிறதை உங்களில் உண்டாக்குவார். வசனம் உள்ள வந்தோன்ன இப்படி வாழக்கூடாது, இப்படி தான் வாழணும். அதுதான் தேவ சித்தம். இதுக்காக நீங்க என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். அப்படி ஆகாது சொன்னா தப்பு. வேர்ட் உள்ள வந்தோன்ன தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி, அவருடைய செய்கையின்படி உங்களுக்குள்ளே அது உண்டாக்குவார். வசனத்தை நீங்க வாசித்தா நீங்க தானாவே மாறுவீங்க. யாருக்கும் தன்னுடைய திறமையில தன்னுடைய சக்தியில வாழ முடியாது. எவ்வளோ ஆச்சரியம்! ஏன் உங்களுக்கு மாற முடியுது இல்லைன்னா வசனம். ஏன் உங்களுக்கு இன்னும் பொறாமை, கசப்பு, எரிச்சல், பகை, வைராக்கியம் இருக்கு? ஏன்னா வார்த்தை இல்லை. வெறித்தனங்கள், கோபங்கள், மூக்கம், தப்பா நினைக்கிறது, தப்பாய் பேசுவது, கெட்டதை சொல்லுறது, இது காரணம் வார்த்தை இல்லை. பாஸ்டர் எனக்கு மாற முடியுதில்ல, எனக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்ய நான் ஒன்றும் தேவையில்லை, நல்லா பைபிள் உட்காந்து வாசி, தானாய் மாறுவாய். தேவ சித்தத்தின்படி வாழ நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை. தேவ ஆவியோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அது தானாய் நடக்கும், அது தானாய் நடக்கும். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள தானாய் வேலை செய்யும். யோவான் 15:3, John chapter 15 verse 3. சீக்கிரம், மின்னல் வேகம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். உபதேசம் என்ன செய்யும்? சுத்தமாக்கும். அவ்வளவுதான். எப்படி பிரதர் இதெல்லாம் விட்டீங்க? நான் உடல்ல பைபிள் உள்ளுக்கு வந்து தானா போயிட்டு. ஏன் உங்களால் இன்னும் முடியுதில்ல? உட்காந்து டிவியே பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏன்? அதை விட வேணுமா? வசனத்தை பார்க்க. டிவியை பார்க்கணும், அந்த அரபு நாடுகள் எப்படி போகுதுன்னு விளங்குது இல்லை. அவன் வீட்டில் இருக்க டொய்லெட் எல்லாம் கழுவுறதே பார்ப்பாங்க. ஆனா வார்த்தையை வாசிக்க நேரம் ரொம்ப கஷ்டமாக்கு, ரொம்ப கஷ்டமாக்கு. 2ஆம் வசனம். ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். வசனம் சுத்தமாக்கும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்க. நீங்க ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும்? நிறைய ஆசீர்வாதமாய் கனியோடு நன்மையா இருக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுங்கள். அதை சுத்தம் பண்ணுங்கள். பண்ணுங்கள். யாரு பண்ணுறார்? யாரு? தோட்டக்காரன். தோட்டக்காரன் யாரு? இயேசு. இயேசு யாரு? வார்த்தை. யாரு பண்றா? வார்த்தை பண்ணும். தப்ப விடுறது ஏன் வேலையா? இல்ல. நான் வார்த்தைக்கு என்ன இடம் கொடுக்கணும். உலகத்துக்கு இடம் கொடுக்காத. உலக காரியத்துக்கு இடம் கொடுக்காத. உங்களை வார்த்தைக்கு இடம் கொடுங்க. பவுல் சொல்றான், தேவனுடைய வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. வேர்டுக்கு கொடு. பைபிளுக்கு டைம் கொடு. பைபிள் உன்னை மாற்றும், உன்னை அழகாக்கும், ஞானவானை மாற்றும். சர்ச்சுக்கு வந்து அடுத்த நாளே மக்கள் வாழ்க்கை மாறுது. ஏன்? வசனம் மாத்துது. வசனம் மாத்துது. வார்த்தை உன்னை மாற்றும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் வார்த்தையை போட்டார். போட்ட வார்த்தை அற்புதம் செஞ்சு, வார்த்தை மகிமையாமாச்சு, சிருஷ்டிச்சு. வார்த்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா உனக்குள்ள அற்புதம் நடக்கும், உனக்குள்ள மகிமை நடக்கும், மாற்றம் நடக்கும். ஓ ஷக்கரபாயா. வார்த்தை வர வர பிழையான எண்ணங்கள் பிடுங்கப்படும். வார்த்தை வர வர உங்க வாழ்க்கை மாற்றப்படும். தீர்மானங்கள் பிழையான தீர்மானம் எடுக்க மாட்டீங்க. வார்த்தை வந்துச்சுன்னா மத்த மாதிரி நீங்க வாழ மாட்டீங்க. உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அவங்க செய்கிற விதமா நீங்களும் செய்ய மாட்டீங்க. ஏன் சர்ச் வரல? நான் அவங்களுக்காக வரல, இவங்களுக்காக வரல. என் வார்த்தை இல்ல. உனக்கு வார்த்தை இருக்கணும். கடைசியாய் 1 பேதுரு 2:3 1 பேதுரு 2:3 லாஸ் மகாபா ஷகாராதால 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி சொல்லுங்க. ஐயோ, நீங்க வளரும்படி. சத்தமாய், இன்னும் சத்தமாய் சிரிச்சு கொண்டு சொல்லு. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆசைப்படு. பைபிளை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். வசனம் வசனம் வசனம். வார்த்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். அப்படியே ஆசையாக. ஏன்னா என்ன செய்வீங்க அப்ப? அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? இப்ப லேட் ஆகுது. மறுபடியும் வாசி. நீங்கள் வளரும்படி. அதான் கேட்டேன். நீங்கள் எதுக்கு வளர? புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. ஏன் வசனத்தின் மேல் வாஞ்சாக்க வேண்டும்? வளர வளர. வசனம் வர வள வர வர உங்க பொருளாதாரம் வளரும். வசனம் வளர வர வர உங்க வாழ்க்கை வளரும், உங்க பிசினஸ் வளரும். பாஸ்டர், என்ற தொழில் வளருதில்ல, என் வாழ்க்கை வளருதில்ல. வசனத்தை நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து வாசி. அந்த வசனத்தை நீ வாழ்க்கையாக்கு. அது உன்னை வளர வைக்கும். வேதம் சொல்லுகிறது, நீ வளருவாய். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வசனத்தை தியானிக்க மனிதன் அவன் பாக்கியவான். அவன் நீக்கால் ஓரமாய் நடப்பட்டு அவன் தன் காலத்தின் தன் கனியை கொடுத்து அவன் இலை உதிராத மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் உன்னை வாய்க்க வைக்க போகிறாய். நீ வளர போகிறாய். நீ மேல வர போகிறாய். நீ உயர போகிறாய். இந்த காலையில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ வாழ்க்கை உயர்த்த வேண்டும் என்றால், உன்னை ஜீவித்து உயர்த்த வேண்டாம், நீ செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தை வாசி. வாசிக்க 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 மக்கா வாசக்கே நீ வளருவாய். நீ வளருவாய். நீ வளருவாய். நான் உங்களுக்கு சொல்றேன், வார சண்டே நீங்க இந்த லெவல்ல வர மாட்டீங்க. இந்த லெவல்ல வர மாட்டீங்க. பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தீர்மானத்தடு.
நான் காலையில எத்தனையோ அதிகாரம் வாசிப்பேன், நான் பகல எத்தனோ அதிகாரம், ராத்திரி எத்தனோ அதிகாரம். என் வாழ்க்கையில ஒரு நாள் பண பிரச்சனை இல்ல, ஒரு வியாதி இல்ல. நீ வளருவாய், உன் பொருளாதாரம் வளரும், உன் பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தொகை கூடும், உன்னுடைய வாகனம் உன்னுடைய வெஹிக்கிள் அடுத்த லெவலுக்கு வரும். 20 வருஷம் 30 வருஷம் ஒரே சின்ன வீட்டுல இருக்கீங்களா? அந்த வீட்டை நீ மாத்த வேண்டும். நீ சேலஞ்ச் எடு, அந்த வீட்டுல அந்த வாசி உன்னை அடுத்த லெவலுக்கு வசனம் கொண்டு போகும். தேவனுடைய வசனம் தவிர வேற எதுவும் உன்னை உயர்த்தாது. ஓ, தேவனுடைய வசனத்தினால் நீ வாழ்வாய், அது உன்னை வாழ வைக்கும். இந்த இடத்துல பண கஷ்டம், பொருளாத கஷ்டம் நீங்கும், ஜெயமாய் வாழ்வீர்கள். ஓ, 2 நிமிடம் கரங்களை உற்சாகமாய் தட்டி அதை வார்த்தைக்காக நன்றி தெரிவிப்போம். என்னை வாழ வைக்க கொடுத்த வார்த்தை, என்னை உயர்த்திய வார்த்தை, எனக்கு மேலான வாழ்க்கையை கொடுக்க வைத்த வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணுறீங்க? இந்த வார்த்தைப்படி வாழ தீர்மானிங்க. இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். எஸ் 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 லிகா பாஷக்காரா. நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுறேன், நீங்க நல்லா இருக்கணும். இந்த 7 நாள் வசனத்துக்கு இடம் கொடுங்க. சாட்சியின் பட்டயம், வார்த்தையினால் நீங்க பிசாசை ஜெயிப்பீங்க. உங்க சத்துரு அழிவான், உங்க தடைகள் நீங்கும். இதுவரை என்ன தடையெல்லாம் நீங்கும். வசனம் இருபுறம் கருக்குல வசனம், இது உங்க பாதைக்கு வெளிச்சம். பைபிளை வாசிங்க, விடிய எழுப்பி காலையில பைபிளை வாசிங்க. ஞானம் பிறக்கும், புதிய ஐடியாஸ் வரும், புதிய சிந்தனை வரும். நீங்க வித்தியாசமா போவீங்க. உங்க கட்டில இருந்து இறங்க இடத்துல நீங்க ஒரு வித்தியாச மனிதன், ஒரு ஃபயர், ஒரு வல்லமை. எஸ் இமா சக்கரதாமா இமா மாமா சாந்தல